Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. தமிழர்கள் மட்டும்தான் இந்த மண் முழுக்கவே இருந்தாங்க. அப்ப தமிழ் பேசினவங்கள தானே பிராமணர்கள் சொல்லணும். அதாவது பிராமணர்கள்ன்றவர்களே தமிழர்கள் தான். அப்ப திராவிடம்ங்கிற சொல்லு, திராவிடம்ன்ற சொல்லு வந்து தென்னிந்தியாவில் வாழ்ந்த பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல்லா தான் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பா ஐயர்ன்றவங்கள குறிக்கக்கூடிய ஒரு பேரா தான் இருந்துச்சு. அவங்க தான் திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டாங்க. திருஞான சம்பந்தர் வந்து ஆதிசங்கராச்சாரியர் திராவிட சிசுன்னு சொன்ன மாதிரியும், ஆதிசங்கராச்சாரியர் திருஞான சம்பந்தர் திராவிட சிசுன்னு சொன்ன மாதிரியும் ரெண்டு பேருமே தமிழ் பிராமணர்கள் தான். அதுவும் எப்படியோ எல்லாமே பார்ப்பனையும் தான் கட்டமைச்சது, எல்லா சாதியும் முதலையும் பார்ப்பனையும் தான் கட்டமைச்சதுன்னு இங்கே ஒரு கருத்து இருக்குல்ல. அப்போலாம் வந்து பிராமணர்கள் ஏன் வந்து அவங்க வீட்டு பொண்ணோ பையனோ வேற ஜாதியினரை கல்யாணம் பண்ணால் ஏன் வெட்டுறதில்லை? நீங்கள் இதை யோசிக்கணும். அவங்க கட்டமைச்சாங்கன்னா அவங்க தானே அதை ஃபஸ்ட்டு பயன்படுத்தணும். அவங்க வந்து எதுவும் பண்ணுறது இல்லையே. இவங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் கிடையாது. இவங்க நாடோடிகள் தான். இவங்களுக்கு அடையாளன்றது ஒன்று கிடையாது. இன்னைக்கு கண்டி நாயக்கரில் கண்டி வந்து சிங்களவர்களுக்கு சொந்தம்னு சொல்லி இந்த தெலுங்கர்கள் தான் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. மறைஞ்சு அரசியல் பண்ணி தமிழை இன்னத்தை அழிச்சதே வந்து இந்த தெலுங்கர்கள் தான். அந்த காலத்து இலக்கிய ஆண்ட பண்டார நாயக்க, திசா நாயக்க, இவங்க எல்லா பேருக்கு பின்னாடி நாயக்கன்ற ஒரு பட்டம். இப்போ திசா நாயக், அனுரகுமார திசா நாயக், இவங்க எல்லாமே தெலுங்கர்கள் தான். தெலுங்கர்கள் வந்து வடுகர்கள் தான். அவங்க சிந்து நாகரிகத்தை வந்து திராவிட நாகரிகன்றீங்க, அதே போல் கீழடி நாகரிகத்தை வந்து திராவிட நாகரிகன்றீங்க. இதெல்லாம் வந்து தமிழர் நாகரிகமாக இருந்ததை திராவிட நாகரிகமாக திருடிட்டு இப்போ நாங்கள் திருடணுன்றீங்க. எல்லாரோட இனத்தின் அடையாளத்தையுமே அழிச்சுக்கிட்டு திராவிடம் தான் எல்லாம்னு சொல்கிறீங்க. ஆனால் பழியை மட்டும் பிராமணர்கள் மேலே போட்டுருக்கீங்க. இது எந்த வித்திர நியாயம்? ஆனால் பிராமணர்கள் வந்து எப்படி நம்ம கணக்கு பிள்ளையாக இருந்தவங்க இன்றைக்கி வந்து எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு போனான்னு சொல்லி ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்ததுனால இந்த தெலுங்கு வடுகுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்னைக்கு வாழ்ந்த வந்து தமிழர்களை வந்து ஏமாற்றி எல்லாம் பாரு இவன் தான் நல்லா வேலைக்கு போகிறான், இவன் வந்து நம்மளுக்கு மேலே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சாண்டியை காமிச்சு அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டையை மூட்டி விட்டு இவங்க குளிர் காஞ்சாங்க. எப்படி இலங்கையில் குளிர் காஞ்சாங்களோ அதே போல தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் வந்து கேட்க வினோதமாக இருக்கும். எப்படின்னா அந்த காலத்தில் எல்லாமே இந்தியர்களாக இருந்தப்ப எப்படி பிராமணர்கள் மட்டும் வெள்ளையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருமே தோணும். ஆனால் உண்மை அது கிடையாது. அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, சமஸ்கிருத மொழி இருக்குது. இத்தனைக்கு உண்மையை சொல்ல போனால் இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்களை எழுதிய தொல்காப்பியர், அகஸ்தியர் இவங்களாம் கூட ஐயர் தான். எதுவுமே கொடுக்காம வந்து அவன் வந்து என்எல்சில அவன் பழிக்கிறான். எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து என்எல்சி பக்கம் நாட முடியாது. நாங்க வேர்களின் வழிகள், நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தால் பாதிக்கப்படும் மக்கள் மற்றும் இயற்கை. ஆகஸ்ட் 17 முதல் டிஎன் மீடியா 24/7 தமிழில். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு விஏ மகாதேவன் ஐயர் அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? உங்களோட செயல்பாடுகளும் அமைப்புகளும் சொல்லிடுங்க. நான் பொதுவாக ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் தான். திமுக போன்ற அமைப்பினர்களை நான் எதிர்க்கணும்னு நினைக்கிறேன். அதே போல் தமிழ் தேசியவாதிகளுக்கு தமிழர்களோட உரிமையை வந்து மீட்கணுன்றது தான் என்னோட ஒரு விருப்பமாக இருக்குது. குறிப்பாக பிராமணர்களை ஆக்சுவலி பார்ப்பனர்களா எப்படி அழைக்கணும்? எது சரியான வார்த்தை? பிராமணர்கள் பார்ப்பனர்கள் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். அதாவது தென்னிந்தியாவில் வாழ்ந்த பிராமணர்களை தான் பார்ப்பனர்கள் குறித்தாங்க, வட இந்தியாவில் வாழ்ற பிராமணர்களை பிராமணர்கள் குறித்தாங்க. அப்போ ஆதி காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா காலத்துலையுமே தமிழர்கள் மட்டும்தான் இந்த மண் முழுக்கவே இருந்தாங்க. அப்போ தமிழ் பேசினவங்கள தானே பிராமணர்கள்னு சொல்லணும். அதாவது பிராமணர்கள்ன்றவர்களே தமிழர்கள் தான். ஆனால் தென்னிந்தியாவில் வாழ்கிறவங்களை வந்து பார்ப்பனர்களும், வட இந்தியாவில் வாழ்ந்தவங்கள பிராமணர்களும் அழைச்சாங்க. அதில் கிளை ஜாதிகள் நிறைய வந்துச்சு. ஐயர் வந்துச்சு, ஐயங்கார் வந்துச்சு, மத்வா வந்துச்சு, தேசத்த பிராமணர்கள் வந்தாங்க. இதுலேயும் குறிப்பாக ஐயர்லேயே பல பிரிவுகள் இருக்குது. வடமா இருக்காங்க, பிரகத்தரணம் இருக்காங்க, அஷ்டசாஸ்திரம் இருக்காங்க, சோழியர் இருக்காங்க, மூக்காணியர் இருக்காங்க, பல பிரிவுகள் இருக்குது. அதில் குறிப்பாக சோழியர் தான் இருக்கலே ரொம்ப ரொம்ப பழங்குடியான ஒரு பழங்காலத்திலேருந்து வாழக்கூடிய ஒரு பிராமண சமூகமாக இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பிராமணர்களோ தமிழர்கள் தானா? ஆமாம், தமிழர்கள் தான். ஓகே, அப்போ திராவிடம்ங்கிற சொல்லு? திராவிடம்ன்ற சொல்லு வந்து தென்னிந்தியாவில் வாழ்ந்த பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல்லாக தான் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக ஐயர்ன்றவங்கள குறிக்கக்கூடிய ஒரு பேராக தான் இருந்துச்சு. அவங்க தான் திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டாங்க. திருஞான சம்பந்தர் வந்து ஆதிசங்கராச்சாரியர் திராவிட சிசுன்னு சொன்ன மாதிரியும், ஆதிசங்கராச்சாரியர் திருஞான சம்பந்தர் திராவிட சிசுன்னு சொன்ன மாதிரியும் ரெண்டு பேருமே தமிழ் பிராமணர்கள் தான். அதனால தான் அவங்கள திராவிடர்னு சொல்லி குறித்து பயன்படுத்தினாங்க. ஓகே, இப்போ இந்த திருநெல்வேலியில் கவினோட கொலை பார்த்துருப்பீங்க, ஆணவ கொலை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சாதி கொலைகள் நடக்கிறதுக்கும் இந்த சாதி ரீதியான கட்டமைப்பு வந்து பிராமணியம் தான் பண்ணுச்சு, பிராமணர்கள் தான் இதை கொண்டு வந்தாங்கங்கிற ஒரு கருத்து இருக்குது. இதில் உங்கள் பார்வை என்ன? அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, இவன் வந்து போய் நீ கிணத்துல விழுஞ்சுன்னா அவங்க கிணத்துல விழுகிற மாதிரி நீ சொல்கிறீங்க. அவங்களுக்கும் ஒரு சுய எண்ணம் இருக்கும்ல. அவங்க பொண்ணை வந்து இவன் காதலிக்க வேணாம்னு சொன்னால் இவன் காதலிச்சிக்காம இருக்கணும்.
காதலிச்சா அந்த பொண்ணை வந்து திருத்தணும். அதை விட்டுட்டு இவங்க கொல்றதுன்றது இந்த மாதிரி முற்போக்கு சிந்தனையாளர் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய திராவிட ஆட்சியில மட்டும் தான் நடக்கும். அதாவது இந்த சாதிய கட்டமைப்பு இருக்குல்ல, ஆ. தமிழ்நாட்டில் இருக்க இப்போ சாதிய கட்டமைப்பு இருக்குல்ல, இதனால தான் மோதல்கள் வருது, கொலைகளும் நடக்குது. இந்த சாதிய கட்டமைப்பை பார்ப்பனியம் தான் உருவாக்குச்சு, அதாவது பிராமணர்கள் தான் உருவாக்குனாங்க, கட்டமைச்சாங்க, சூழ்ச்சி பண்ணி கட்டமைச்சாங்கன்னு இங்கே ஒரு கருத்து இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அப்ப நாயக்கர் காலத்துல எதுக்கு வந்து பிராமணர்களுக்கு அவ்வளவு நிலம் கொடுத்தீங்க? நான் பிராமணன் தாங்க. ஆனா நாயக்கர்கள் காலத்துல எதுக்கு பிராமணர்களுக்கு இவ்வளவு நிலம் கொடுத்தாங்க? அவங்களுக்குன்ற ஒரு சுய எண்ணம் கிடையாதா? அவங்க இத்தனைக்கும் சொல்ல போனா அவங்க தான் வந்து பிராமணர்களுக்கு அதிகமாக செஞ்சாங்க. சோழர்களை விடையும் அதிகமாக வந்து பிராமணர்களுக்கு அதிகமாக செஞ்சது வந்து நாயக்கர்களும் தெலுங்கு மன்னர்களும் தான். இதான் உண்மையான விஷயம். அவங்க வந்து பிராமணர்களோட இன்னைக்கு நெருக்கமாக இருக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ என்னன்னா சோழர் காலத்தில் தான் பிராமணர்களுக்கு வந்து நிலம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பிராமணர்களுக்கு மட்டும் நிலம் கொடுக்கல, பறையர்களுக்கு நிலம் கொடுத்தாங்க, தேவேந்திர குல வெள்ளாளருக்கு நிலம் கொடுத்தாங்க, தேவமாருக்கு நிலம் கொடுத்தாங்க, எல்லா ஜாதிக்கும் நிலம் கொடுத்தாங்க. இத்தனைக்கும் நாங்களாம் வந்து நிலங்கள் இல்லாமல் உழைப்பால் வந்து நிலங்களை வாங்கி நாங்கள் வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து பேசிக்கலி நாங்கள் ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு ஃபேமிலி தான் வந்தேன். ஆனால் இந்த ரிசர்வேஷனால் இந்த மாதிரி முற்போக்கு சிந்தனையாளர்னு சொல்கிற விஷயங்களால தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து வேலை கிடைக்காம போயிடுச்சு. அவர் வந்து போஸ்ட்மேனாக இருக்கார். இப்போ அவருக்கு வயது வந்து 55. இன்னி வரைக்கும் அவருக்கு வந்து எஃப்சி ஃபார்வர்டு காஸ்ட்டில் இருக்கிறனால அவருக்கு வந்து இன்னி வரைக்குமே வேலை நிரந்தரமாகலை. போஸ்ட்மேனில் வந்து இடி போஸ்ட்டில் தான் இருக்கார். இது எல்லாத்தையும் காரணம் வந்து இந்த முற்போக்கு அமைப்பினர் தான். அந்த சாதிய மோதல்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுவும் எப்படியோ எல்லாமே பார்ப்பனையும் தான் கட்டமைச்சது, எல்லா சாதிய மோதலையும் பார்ப்பனையும் தான் கட்டமைச்சதுன்னு இங்கே ஒரு கருத்து இருக்குல்ல. அப்போலாம் வந்து பிராமணர்கள் ஏன் வந்து அவங்க வீட்டு பொண்ணோ பையனோ வேற ஜாதியினரை கல்யாணம் பண்ணால் ஏன் வெட்டுறதில்லை? நீங்கள் இதை யோசிக்கணும். அவங்க கட்டமைச்சாங்கன்னா அவங்க தானே அதை ஃபஸ்ட்டு பயன்படுத்தணும். அவங்க வந்து எதுவும் பண்ணுறது இல்லையே. பண்ணுறது ஃபுல்லாக யாருன்னா இந்த போலி தேசியவாதிகள் தானே பண்ணுறாங்க. போலி தேசியவாதிகள் போக்குன்னு சொல்லக்கூடிய இந்த போலி கட்சிகள் தானே பண்ணுறாங்க. அதே போல் பிராமணர்களே பண்ணதான் வச்சுக்காங்கணும். நீங்கள் போய் சாவுங்கன்னு சொன்னால் அவங்க செத்துருவா போகிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சுய உரிமை சுய எண்ணம் இருக்குல்ல. இந்த பிரிவினையை உண்டாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு தான். விஜயநகர பேரரசு காலத்தில் தான் தமிழர்களோட நிலம் பறிபோய் தெலுங்கர்கள்கிட்டையும் வடுகர்கள்கிட்டையும் போச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம்னா வடுகர்களுக்கு வந்து ஒரு இந்த இன உணர்வே இருக்காது. பாகுபலி படத்தில் காலக்கேயர்கள்னு சொல்லி ஒரு இனம் வந்துச்சுல, அந்த மாதிரி வடுகர்கள் யாருன்னா மௌரிய பேரரசுக்கு வடக்கில் மௌரிய பேரரசு இருந்தாங்க, தெற்கில் வந்து தமிழர்கள் இருந்தாங்க. அப்போ அந்த காலத்தில் இடைப்பட்ட நிலத்தில் வாழ்ந்த வடுகர்கள் தான் இன்னைக்கு அழகிய தெலுங்கர்கள். இவங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் கிடையாது. இவங்க நாடோடிகள் தான். இவங்களுக்கு அடையாளன்றது ஒன்று கிடையாது. இன்னைக்கு கண்டி நாயக்கரில் கண்டி வந்து சிங்களவர்களுக்கு சொந்தம்னு சொல்லி இந்த தெலுங்கர்கள் தான் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. மறைஞ்சு அரசியல் பண்ணி தமிழை இன்னத்தை அழிச்சதே வந்து இந்த தெலுங்கர்கள் தான். அதே போல் இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகள் போல வேடம் அணிஞ்சு கொண்டு தமிழர்களோட உரிமையை வந்து இப்போ பறிச்சிட்டு இருக்காங்க. அருந்ததியர்னு ஒரு சமூகம் இருந்துச்சு. இந்த சாதிய மோதலை கட்டமைச்சதே தெலுங்கர்கள் தான். தெலுங்கர்கள் சொல்கிறத விட வடுகர்கள் தான். இவங்களை அடையாளம் தெலுங்குன்றதும் அவங்க அடையாளம். நாளைக்கு வந்து வேற இங்கிலீஷு ஃப்ரெஞ்சு அப்படின்னு பேசினா கூட அதையும் அவங்க வந்து அவங்களோடன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட அவங்களும் அதை சொல்லிக்கிட்டு அதுக்குள்ளே மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க தான் அந்த வடுகர்கள். இவங்க விஜயநகர பேரரசு காலத்தில் ஏகப்பட்ட வன்கொடுமைகள் நடந்துச்சு, ஏகப்பட்ட புருட்டாலிட்டி நடந்தாலுமே அவங்க வந்து அதெல்லாம் தமிழர்கள் மேலே தான் தமிழர்கள் தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க மேலே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவங்க மேலே எல்லா பழியும் போட்டுடுறாங்க. இதுதான் உண்மை. வட மாவட்டத்தில் எப்படி வன்னியர் பறையருக்கு சண்டையோ, அதே மாதிரி தென் மாவட்டத்தில் எப்படி தேவேந்திர சண்டையோ, எப்படி மேற்கு மாவட்டத்தில் கொங்கு வெள்ளாளர் அருந்ததியர் சண்டையோ, எல்லா சண்டையும் இவங்க மூட்டி விட்டு அதன் மூலமாக தமிழீழத்தை வந்து அதுபோல் பிரித்து ஆளக்கூடிய ஒரு வேலையை பார்க்குறது தான் இந்த திராவிட கட்சிகளோட விஷயமா இருக்குது. இப்போ எப்படி இந்த சாதிய மோதல்லாம் வருதோ அதே போல் இன மோதல்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நம்ம பார்க்கணும். எப்படின்னா இப்போ எப்படி அந்த காலத்தில் பிராமணர்கள் ஆரியர்கள் சொல்லி அந்த பிராமணர்களுக்கும் தமிழினத்துக்கும் ஒரு சண்டையை மூட்டி விட்டு குளிர் வந்தாங்களோ, அதே போல் இன்றைக்கி வந்து தெலுங்கர் தமிழர்னு சொல்லி அவங்களுக்கு கூட சண்டையை மூட்டி விட்டு குளிர்காயர் தான் இந்த திக கட்சிகளோட வேலையாக இருக்குது. இப்போ இந்த ஆணவ படுகொலைகள் இந்த மாதிரி கொலைகள்லாம் யார் பண்ணுறா நீங்களே சொல்லுங்கள். இதையும் நாங்கள் தான் பண்ணாமா? இதையும் பிராமணர்கள் தான் பண்ணாமா? கிடையாதுல. இது நீங்கள் யோசிச்சாலே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பிராமணர்கள்ன்ற ஒரு பூச்சண்டையை காட்டி இவங்க வந்து எல்லாத்தையும் மயக்கி வச்சுருக்காங்க. அதான் உண்மை. தமிழர் பிராமணர் பிரச்சனையை பெரியார் வச்சு பண்ணீங்க, தமிழர் தெலுங்கர் பிரச்சனையை தமிழ் தேசியவாதிகள் வச்சு பண்ணுறீங்க. இப்போ இந்த பிரச்சனைலாம் யார் பண்ணுறா? நீங்களா நாங்களா? தெலுங்கர்கள் வடுகர்கள் அப்படின்னு சொன்னீங்க. தெலுங்கர்கள் அப்படிங்கிறவங்க யார்? ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மாநிலம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு தேசிய இனம் இருக்குது. உங்கள் பார்வையில் தெலுங்கர்கள்ங்கிறது யார்? இது வந்து ரொம்ப ரொம்ப குழப்பமான ஒரு விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, காலக்கேயர்கள்னு சொல்லி பாகுபலியில் ஒருத்தவங்களை காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு மூர்க்கத்தனமான இனமாக இருந்தாங்க, நாகரிகமே அடையாத ஒரு இனமாக இருந்தாங்க. அதே போல் வடக்கில் எப்படி மௌரியர்கள் இருந்தாங்களோ அதே போல் தெற்கில் வந்து தமிழர்கள் இருந்தாங்க.
அப்போ அந்த சமயத்தில் இது இடைப்பட்ட நிலத்தில் இருந்தவங்க தான் இந்த வடுகர்கள். இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு மொழிப்பற்றோ ஒரு இனமோ கிடையாது. அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து பிராமணர்கள் அந்த இடத்த ஆண்டதுனால அவங்க அதிகமாக சமஸ்கிருத கலப்பாகி அவங்க தெலுங்குன்ற ஒரு மொழியை உருவாக்கி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மொழிப்பற்றோ இனப்பற்றோ எதுவுமே கிடையாது. ஈவன் இன்னைக்கு வந்து கண்டியில், இலங்கையில் இருக்கக்கூடிய கண்டி நாயக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு சிங்கள அமைப்பு தான் வந்து அங்கே வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க உண்மையிலே தெலுங்கு வடுகர்கள் தான். அதே போல் இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்தை எதிர்க்கக்கூடிய முக்கியமான இந்த திராவிடர் கழகம் எல்லாமே தெலுங்கர்கள் வடுகர்கள் கையில் தான் இருக்குது. இதுவும் வந்து நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இலங்கையை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறப்ப இலங்கையில் வந்து எப்படி சிங்களவர்களுக்குள்ள ஊடுருவி இந்த தெலுங்கர்கள் வாழ்ந்தாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, அந்த காலத்து இலங்கையை ஆண்ட பண்டார நாயக்க, திசா நாயக்க, இவங்க எல்லா பேருக்கு பின்னாடி நாயக்கன்ற ஒரு பட்டம். இப்போ திசா நாயக்க அனுரகுமார் திசா நாயக்க, இவங்க எல்லாமே தெலுங்கர்கள் தான். தெலுங்கர்கள் வந்து வடுகர்கள் தான். அவங்க சிங்கள மண்ணுக்குள்ள ஊடுருவி வாழ்ந்து குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வரலாறு என்ன வரலாறு? தெலுங்கர்கள் அங்கே போன வரலாறு. அதாவது அந்த காலத்தில் வந்து மதுரை ஆண்ட நாயக்கர்கள் வந்து அங்கே உள்ள சிங்களவர்களை எதிர்த்து அங்கே ஜெயிச்சு கண்டிக்குள்ளே வராங்க. வரப்ப அவங்களுக்குன்னு அங்கே தமிழர்கள் இருக்கிறதுனாலே சிங்களவர்கள் இருக்கிறதுனாலே இவங்களால ரொம்ப சஸ்டைனபிளாக வாழ முடியாதுன்றதுனால சிங்களவர்கள் போல் அவங்கள மாற்றிக்கிட்டு அங்கே இவங்க வந்து தமிழர்களை எதிர்க்கிற போல சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு சண்டையை மூட்டி விட்டு சிங்களவர்கள் போல் வாழ்ந்து அங்கே வந்து அந்த ஆட்சியை வந்து இன்னும் தகச்சிட்டு இருக்காங்க. இதான் நடந்த உண்மை. தமிழர்களோட சில விஷயங்கள் இல்லை, பல விஷயங்களை பிராமணர்கள் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழர்கிட்ட இருந்து பிராமணர்கள் என்ன திருடினாங்க? தமிழர்கள்ட்ட இருந்து பிராமணர் எதுவுமே திருடினேன். அப்படி திருடுறதா இருந்தால் இன்னைக்கு பிராமணர்கள் வந்து ஏன் தமிழை பேசணும்? அவங்க வந்து தமிழர்கள் தானே அடையாளப்படுத்திக்கிறாங்க. அவங்க ஏன் தமிழை பேசணும்? அவங்க தமிழர்கள் அடையாளப்படுத்திக்கிறப்ப அவங்க ஏன் தமிழை பேசணும்? இது ஒரு முக்கியமான விஷயம் தான். பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு சிந்து நாகரிகத்தை வந்து திராவிட நாகரிகன்றீங்க. அதே போல் கீழடி நாகரிகத்தை வந்து திராவிட நாகரிகன்றீங்க. இதெல்லாம் வந்து தமிழர் நாகரிகமாக இருந்ததை திராவிட நாகரிகமாக திருடிட்டு இப்போ நாங்கள் திருடணுன்றீங்க. அதே போல் இன்னைக்கு குயவர் சாதியை கூடாளர் என்ற தெலுங்கு பேரோட வந்து மாற்றி வச்சுக்கிறீங்க. எல்லாரோட இனத்தையுமே இனப்பற்று எல்லாரோட இனத்தின் அடையாளத்தையுமே அழிச்சுக்கிட்டு திராவிடம் தான் எல்லாம்னு சொல்றீங்க. ஆனால் பழியை மட்டும் பிராமணர்கள் மேலே போட்டுருக்கீங்க. இது எந்த வித்திர நியாயம்? உவே சாமிநாத ஐயர், பாரதியாரெல்லாம் தமிழை காத்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்கள நீங்கள் வந்து பிராமணர்னு ஒதுக்கி வைக்கிறீங்க. ஆனால் தமிழை காட்டு மிராண்டி பாஷன்னு சொன்ன பெரியாரை மட்டும் நீங்கள் தூக்கி வச்சு பெரியார்னு சொல்றீங்களே, இது எந்த வித்திர நியாயம்? இதெல்லாம் பெரியாரை வச்சு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவங்களுக்கு ஒரு பிம்பம் தேவை. அதாவது அவங்க ஆளாகவே இருக்கணும். அதே போல் அவங்க வந்து தமிழருக்கு எதிராகவும் இருக்கணும். அந்த பிம்பத்துக்காண்டி தான் பெரியார்ன்ற ஒருத்தரை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அவருக்குன்னு அவருக்கு முற்போக்கு சிந்தனை இருந்ததுன்னா அவர் வந்து ஏன் வந்து தான் இன்னொருத்தர அடையாளத்தை மட்டும் மாற்றிக்காமலே இருந்தார்? நாயுடுன்ற பேர் அவர் ஏன் வந்து பயன்படுத்தாமலே, நாயுடுன்ற பட்டத்தை ஏன் விட்டு கொடுக்காம இருந்தார்? அவர் என்னதான் இருந்தாலுமே அவர் ஈவி ராமசாமி நாயக்கர் தான். அவர் நாயுடு தான், பலிதா நாயுடு, கன்னட பலிதா நாயுடு. ஏன் வந்து அவருடைய அடையாளத்தை மட்டும் அவர் அழிக்காமல் தமிழர்களோட அடையாளத்தை மட்டும் அழிக்கணும்னு நினைக்கிறாரு? அவர் ஏன் பிற தெலுங்கு பேச மக்களை தன்னோட அடையாளத்தை வந்து மாற்றிக்க வேணாம், அதே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தமிழ் பேசுகிற குடிகளை மட்டும் அடையாளத்தை அழியுங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நாங்கள்? ஏன்னா அவங்க அப்படி தான் தமிழர்களுக்குள்ள ஊடுருவி அவங்க ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்கிட்டு குளிர்காய முடியும். இதுதான் உண்மை. இப்போ பீகாரில் வாக்காளர் மறுசீரமைப்பு நடந்தது. அதனால் அங்கேருந்து ஒரு 70 லட்சம் பேர் வாக்காளரை நீக்கம் பண்ணியிருக்காங்க, பிற மாநிலத்துக்கு வேலைக்கு போனவங்களோட. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒரு எப்படியோ இப்போ அவங்க நீக்கினதுனால தமிழ்நாட்டில் ஒரு 7 லட்சம் வாக்காளர்கள் ஆட் ஆவாங்க அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த 7 லட்சத்தோடு சேர்த்து பார்த்தா 70 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இப்போ வாக்காளராக மாறிடுவாங்க. அதுதான் இப்போ ஃபேக்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இவங்க தானே அதை திராவிடம்னு சொல்கிறவங்க தானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன் பண்ணலை? அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம என்ன சொல்லணும்னா, பிராமணர்கள் வந்து தமிழர்களாகவே இருந்தாலுமே அவங்க வந்து ஆரியன்றாங்க. இதே இந்த ஆரிய பூச்சாண்டி காட்டினவங்க இப்போ வடக்குலேருந்து வந்தவங்களை ஏன் வந்து இன்னும் தமிழர்களை ஆதிக்கம் செய்கிறாங்கன்றதை தெரியாமலே ஏன் வந்து அவங்கள உள்ளே விட்டுருக்காங்கன்னு தெரியல. இது வந்து ஸ்டாலின்கிட்ட தான் கேட்கணும். இது ஆனால் அவருக்கு வந்து இந்த தமிழர்கள் மேலே உண்மையிலே பற்று இருந்துச்சுன்னா இதை அவர் ஃபஸ்ட்டே செஞ்சுருப்பார். ஏன்னா அவருக்கு உண்மையிலே இல்லை. அவருக்கு கொள்கைன்றதும் கிடையாது. பிராமணரே அழிக்க மாட்டாரா? ஏன்னா அவங்க பசங்க படிக்கிற ஸ்கூலில் ஹிந்தியை படிக்க வைப்பாங்க. அவங்க வந்து ஹிந்தி பாடல்கள் பாடுவாங்க. ஆனால் பிராமணர் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவாங்க. அதே போல் தமிழர்களோட ஒரு உயர்ந்த பண்பையும் அவங்க மதிக்க மாட்டாங்க. இது வந்து திராவிடர்களுக்கே உரித்தான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் ஏன் திராவிடம்ங்கிறது எல்லாரையும் சேர்க்குறாங்க, பார்ப்பனர்களை ஏன் சேர்க்கறது இல்லை? சார், ஒரு சின்ன விஷயம் தான் அது. அந்த காலத்தில் பிராமணர்களுக்கும் நாயக்கர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பகை இருந்துச்சு. அதாவது நாயக்கர்கள் வந்து மதுரை ஆண்டப்ப
2 சமூகம் மட்டும்தான் ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்க. ஒன்று பிராமணர்கள், இன்னொன்று தெலுங்கு பேச வடுகர்கள். வடுகர்களோட பவர் வந்து பிரிட்டிஷ்கார ஆட்சியில் வந்து போகுது. போனதுனால நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்குது. இப்போ இது பிடிக்காம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிராமணர்கள் வந்து எப்படி நமக்கு கிடக்கு பிள்ளையா இருந்தவன் இன்றைக்கி வந்து பெரிய ஆளாக வரானே, இவனை எப்படி நம்ம வந்து மேலே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சினால அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி ஒரு சண்டையை வந்து மூடி விட்டாங்க. அவங்களுக்கு பேசிக்கலி பிராமணர்களுக்கு அவங்களுக்கு சண்டை கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே இதில் தான் இருக்காங்க, ஒரே மோட்டிவில் தான் இருக்காங்க. பிராமணர்களுக்கும் நாயகர்களுக்கும் 2 பேருக்குமே ஒரு நட்பு இருந்துச்சு. ஆனால் பிராமணர்கள் வந்து எப்படி நம்ம கணக்கு பிள்ளையாக இருந்தவங்க இன்றைக்கி வந்து எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு போனான்னு சொல்லி ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்ததுனால இந்த தெலுங்கு வடுகர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்னைக்கு வாழ்ந்த வந்து தமிழர்களை வந்து ஏமாற்றி எல்லாம் பாரு இவன் தான் நல்லா வேலைக்கு போகிறான், இவன் வந்து நம்மளுக்கு மேலே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சாண்டியை காமிச்சு அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டையை மூட்டி விட்டு இவங்க குளிர் காஞ்சாங்க. எப்படி இலங்கையில் குளிர் காஞ்சவங்களோ அதே போல தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இதை வந்து யார்கிட்ட அவங்க வீட்டில் இருக்கிற பசங்கள்கிட்ட போய் அவங்க வீட்டில் இருக்கிற பசங்க வந்து எப்படி வந்து ஹிந்தியில் படிக்கிறாங்க, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவங்க வந்து எப்படி டெல்லியில் போய் ஹிந்தி பாடல்கள் பாடினாங்களோ இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து பிராமணன் தான் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு பூச்சாண்டியை காமிச்சு சண்டை மூட்டி விட்டு இன்னைக்கு இவங்க வந்து எப்படி வந்து மேலே போகணுன்றதான் பார்க்குறாங்க. ஆனால் திராவிடம்ங்கிற வார்த்தை வந்து தெலுங்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. தெலுங்குங்கிறது பிராமணம், அதனால் அப்படி முடிச்சு போடுறாங்களே நிறைய பேர். திராவிடம்ன்ற வார்த்தை வந்து பயன்படுத்துறது ஒரே ஒரு சமூகத்தை மட்டும்தான். அன்னைக்கு வந்து பிராமணர்களை 2 விதமாக பிரித்தாங்க. ஒன்று பஞ்ச திராவிட பிராமணர்கள், இன்னொன்று பஞ்ச கவுட பிராமணர். பஞ்ச கவுட பிராமணர்கள் வந்து 5 இனக்குழு இருக்கிற ஒரு வட இந்திய பிராமண குழு. தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா பஞ்ச திராவிடம்ன்றாங்க. அதில் வந்து தெலுங்கு பிராமணன் நடக்கும், கன்னட பிராமணன் நடக்கும், திராவிட பிராமணர்கள் நடக்கும், அதே போல் குஜராத்தி பிராமணர்கள், மராத்தி பிராமணன் நடக்கும். இதில் திராவிடம்ன்ற சொல் வந்து குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய ஐயர்களுக்கு தான் சொந்தம். அந்த ஐயர்ன்றவங்களுக்கு தான் திராவிடம்ன்ற வார்த்தை சொந்தமாக இருந்தது. அவங்கள தான் வந்து திராவிட பிராமணன் சொன்னாங்க. அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்னென்னா, திருஞான சம்பந்தரையும் ஆதி சங்கராச்சாரியரையும் திராவிட சிசுன்னு சொன்னாங்க. திராவிட சிசுனா அவங்க வந்து தமிழ் பிராமணன்றதுனால அந்த திராவிட சிசுன்ற வந்து அடைமொழி வந்து அவங்களுக்கு வந்து வச்சாங்க. இதனால திராவிடம்ன்ற வார்த்தை தமிழ் பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல், ஐயர்களை குறிக்கக்கூடிய சொல் தான். இந்த சொல்ல தான் வந்து இவங்க திருடிட்டு தென்னிந்தியாவில் வந்து வாழ்ந்த ஆரியர்கள் அல்லாதவங்க, பிராமணர்கள் அல்லாதவங்க வந்து திராவிடர் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இந்த திராவிடத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தென்னிந்தியாவில் வாழ்கிற பிராமணர் அல்லாத ஒரு இயக்கமாக திராவிடம் இருக்கும்போது தெலுங்கர்களை எப்படி சேர்ப்பாங்க? தெலுங்கர்களுக்கு வந்து இனமே ஒன்று கிடையாதுங்க. தெலுங்கர்களுக்கு ஒன்று அடையாளமே கிடையாது. அவங்க வடுகர்கள், அவங்களுக்கு அடையாளன்றது ஒன்று கிடையாது. அவங்களா வந்து இதுதான் என் அடையாளம், இதுதான் நான் அப்படின்னு சொல்லி அவங்களா ப்ரொக்ளைம் பண்ணிட்டே தான் உண்டு. அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடையாது. ஏன்னா அவங்க வடுகர்கள், அவங்களுக்குன்னு ஒரு பெரிய அடையாளம் கிடையாது, ஒரு ஹிஸ்ட்ரியும் கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தமிழ் குடிகளோட பேரை எல்லாத்தையும் மாற்றுறத வேலையாக பார்க்குறோன்னா, இப்போ குயவருங்கிற சாதிக்கு போய் சர்டிஃபிகேட் கேட்டால் குலாலருங்கிற இதில் கொடுக்குறாங்க. இது என்ன அடிப்படையில் பார்க்குறீங்க? அதாவது எப்படி ஹிந்துன்னு ஒரு பிராமணர்கள் உருவாக்கிய ஹிந்து மதம், பிராமணர் உருவாக்கிய சைவ மதத்தை இவங்க எப்படி வந்து இவங்களுக்கானதுன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிறாங்களோ அதே போல தான் இதுவும். ஓகே, அவங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாப்புலேஷன் ஏறுதோ அவங்களுக்கு வந்து ஓட்டு வங்கி ஜாஸ்தியாகும். அவங்க அதை வச்சு அவங்க வந்து எப்படி உயரலான்னு பார்ப்பாங்க. இதனால தான் இந்த சமூகத்தை வந்து அவங்க தெலுங்கு ஜாதியாக மாற்றிக்கிறாங்க. தமிழ் குடியில் இந்த பறையர்கள், தேவேந்திர குல எழுத்தாளர்களை வந்து ஆதி திராவிடராக மாற்றி இவங்களோட ஓட்டு வங்கி வந்து அதிகமாக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த ஆதி திராவிடன் போட்டிருக்கிறதுனால அவங்களோட இன அடையாளம் அழிக்கப்பட்டு அவங்களுக்குன்னு ஒரு வரலாறே இல்லாமல் போயிடும். அப்போ வந்து அவங்களும் ஆமாம் நாங்களாம் தெலுங்கர்கள், நாங்களாம் திராவிடர்கள்னு சொல்லி அந்த தெலுங்கு ஆதிக்க வர்க்கத்தின் மூளை செலவினால் மாட்டிக்கிட்டு இவங்களும் தங்களோட அடையாளத்தை இழந்து ஓட்டு வங்கியாக மாறுறாங்க, ஃப்ரீயான ஓட்டு வங்கியாக மாறுறாங்க. அதான் உண்மை. அதாவது அந்த காலத்தில் வந்து பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள் இருந்துச்சு. இதில் பிராமணர்கள்ன்றவங்க யாருன்னா பிரம்மாவோட முகத்தில் படைச்சவங்க, அவங்க கையில் படைச்சவங்க, இந்த மாதிரி நிறைய வரலாறுலாம் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு கதை வடிவத்தில் இது வந்து உண்மை கிடையாது. ஃபஸ்ட்டு பிராமணர்கள்லாம் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் வந்து கைவேற்போல கிடையாளியாக வந்தாங்க, வெளியேருந்து வந்தவங்க தான் நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அந்த காலத்தில் சவுத் ஏஷியா, தெற்காசியா, இந்திய துணைக்கண்டம் ஃபுல்லாகவே ஓரின மக்கள் தான் வந்தாங்க, அவங்க தமிழர்கள் தான். அப்போ வந்து எப்படி வந்து பிராமணர்கள் வந்தாங்கன்னு கேட்பீங்க. பிராமணர்கள் வெளியேந்து வரல, அவங்க அங்கேயே வாழ்ந்தவங்க தான். இது கொஞ்சம் வந்து கேட்க வினோதமாக இருக்கும். எப்படின்னா அந்த காலத்தில் எல்லாமே இந்தியர்களாக இருந்தப்ப எப்படி பிராமணர்கள் மட்டும் வெள்ளையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருமே தோணும். ஆனால் உண்மை அது கிடையாது. அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, சமஸ்கிருத மொழி இருக்குது. சமஸ்கிருத மொழி வந்து வெளியேந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அது முற்றிலும் போய். சமஸ்கிருத மொழின்றது ஒரு கோடிங் லாங்குவேஜ் மாதிரி தான், C++ அந்த மாதிரி. அது கேட்க கொஞ்சம் வந்து உங்களுக்கு வினோதமாக இருக்கும். எப்படின்னா, சமஸ்கிருத மொழியோட வரலாறு வந்து எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா,
ஆதி காலத்துல வந்து ரிஷிகள் முனிவர்கள் வந்து பிராமணர்கள் இவங்கெல்லாம் வந்து இவங்க காதுகளுக்கு ரொம்ப மைன்யூட்டான சிக்னல்ஸ்ல அவங்களுக்கு வந்து ஒரு சில ஒலிகள் கேட்டுச்சு. அந்த ஒலிகளை தொகுத்து அவங்க உருவாக்குன மொழி தான் இந்த சமஸ்கிருத மொழி. புரியுதுங்களா? அந்த மொழி தான் சமஸ்கிருத மொழி. அப்ப இங்க வந்து இருந்த ரிஷிகள் முனிவர்கள் யாரு? அவங்க என்ன மொழி பேசியிருப்பாங்க? தமிழ் தான் பேசியிருப்பாங்க. அப்ப தமிழர்களால வர வைக்கப்பட்ட மொழி தானே சமஸ்கிருதம். உங்களுக்கு புரியுதா? இங்க இருக்கிற மொழி வந்து தமிழர்கள் தான் உருவாக்குனாங்கன்னா அப்ப வந்து அந்த முனிவர்கள் சரி யாரு? அவங்களும் தமிழர்கள் தான். அப்ப அவங்க உருவாக்க சமஸ்கிருதம் அதுவும் அவங்க தமிழர்களுக்கு தானே சொந்தம். அவங்க தமிழர்களால உருவாக்கப்பட்ட மொழி தானே அது. ஆனா இங்க இருக்கிற இங்க இருக்கக்கூடிய ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் வந்து சமஸ்கிருதம் வெளியிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா அதை வந்து இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா அது தமிழர்களுக்கு வந்து பெருமை செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல வாழ்ந்த பிராமணர்களால தொகுத்து எடுக்கப்பட்ட ஒரு மொழி தான் சமஸ்கிருதம். அப்ப பிராமணர்களோட வரலாறு இதுதானா? பிராமணரோட வரலாறு வந்து இந்தியா தாங்க. இந்தியாவில இருந்து வந்தவங்க தான் பிராமணர்கள். இந்தியர்கள் தான் பிராமணர்கள். ஆனா பிற்காலத்துல கிரேக்க ரோம பிற அண்டை நாடான பிற வெள்ளையா இருக்கக்கூடிய பேல் ஸ்கின்டு பீப்புள்ஸோடைய கான்டாக்ட் கிடைச்சதுனால அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு சில வம்சங்கள் வந்ததுனால தான் இன்னைக்கு வட இந்தியர்கள் வந்து கொஞ்சம் வெள்ளையா இருக்காங்க. அதே போல இங்க வந்து நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஏன் பிராமணர்கள் வந்து வெள்ளையா இருக்காங்கன்னா அவங்களும் அந்த கலப்புல வந்தவங்க தான். இப்ப இப்படி பாத்தீங்கன்னா கவுண்டர்லயும் தான் வெள்ளையா இருக்காங்க, தேவமாரில் வெள்ளையா இருக்காங்க, பிள்ளைமாரில் வெள்ளையா தான் இருக்காங்க. கலருக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா தமிழ் தேசியவாதிகளும் பிராமணர்களும் ஒண்ணுதான் சொல்ற கருத்துல வந்து மாற்று கருத்து வைக்காம தான் இருக்காங்க. அது நல்ல ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. பிராமணர்கள் வரலாறு சரி, தமிழ் பிராமணர்கள்னு சொல்லப்படுற அவங்களோட வரலாறு என்ன? அவங்க எல்லாம் தமிழ் மொழி ஏன் பேசுறாங்க? அதாவது தமிழ் பிராமணன்றது வந்து யாரும் கிடையாதுங்க. தமிழ் பிராமணன்றது அந்த காலத்துல வாழ்ந்த ஐயர் நீங்க சொல்லக்கூடிய பிராமணர்கள் தான் தமிழ் பிராமணன் சொல்றாங்க. பிராமணர், பார்ப்பனர், ஐயர், ஐயங்காரி இது எல்லாமே தென்னிந்தியாவில் வாழ்ந்த ஐயர்களை குறிக்கக்கூடிய சொல்லும். அதாவது இப்போ வந்து ஐயர்ன்றவங்க வெளியேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அவங்களும் இங்கே தான் பல வருஷமாக இருக்காங்க. அவங்களும் தமிழை பேசிட்டு தான் இருக்காங்க. இத்தனைக்கு உண்மையை சொல்ல போனால் இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்களை எழுதிய தொல்காப்பியர், அகஸ்தியர் இவங்கெல்லாம் கூட ஐயர் தான். இவங்கெல்லாம் அந்தணர்கள் தான். ஆனால் இன்னைக்கு ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் அந்தணர் வேறு, ஐயர் வேறு, பார்ப்பனர் வேறு, பிராமணர் வேறுன்னு சொல்லி அவங்களோட ஹிஸ்டரியை ரொம்ப திரிச்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முற்றிலுமே தவறான ஒரு விஷயம். ஐயர்ன்றவங்க ஆதி காலத்தில் வாழ்ந்த தமிழ் பிராமணர்கள் தான் ஐயர். அதுலேருந்து ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சவங்க தான் ஐயங்கார். ஐயங்காரில் வந்து வடகடை தென்கலைன்னு ஒரு சில பிரிவுகள் இருக்குது. ஐயரில் வந்து மூக்காணியார், பிரகச்சரணம், அஷ்டசாஸ்திரம், சோழியா, வடமா இந்த மாதிரி நிறைய ஒரு சில இன பிரிவுகள்லாம் இருக்குது. அதுலேயே சோழி ஐயர்ன்றதான் இருக்கலே ரொம்ப ஓல்டஸ்டான ஐயர். அவங்க தான் முதல்ல இந்த ஐயர் சமூகத்தில் வந்தவங்க. அவங்கலேருந்து பிரிஞ்சு போனதான் இந்த எல்லா சமூகமும். இதில் வடக்குலேருந்து வந்தவங்க வந்து எப்படி வந்து மிங்கிளானாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே போல் எப்படி முஸ்லீமில் வந்து ஷியா இந்த மாதிரி பிரிவுகள் இருக்குது, அதுலேயே வந்து எப்படி வந்து வடக்குலேருந்து வந்தவங்க வந்து இன்டர்மிங்கிள் ஆகினவங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதே போல் தான் இதுலேயும் இவங்க எல்லாம் தமிழர்கள் தான் இதில். ஆனால் என்ன ஒரு விஷயம் பிரச்சனைனா இவங்க வந்து ஏன் இவங்களை ஏலியனேட் பண்ணுறாங்கன்னா இவங்களை ஈஸியாக ஏலியனேட் பண்ண முடியும். ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு சரியான ஒரு கட்டமைப்பு இல்லை. எல்லாரும் போட்டி பொறாமை இதனால வந்து இவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பே இல்லாதனால எல்லாம் இவங்க தான் காரணம்னு சொல்லி ஒரு போலியான பிரச்சாரத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு வராங்க. இப்போ ஐயர் வந்து கோவில் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் போய் தான். அந்த காலத்தில் வந்து சுங்க பேரரசு, சாத்தவாகன பேரரசு இவங்கெல்லாம் வந்து பிராமணர்கள் தான். அதுலேயும் குறிப்பாக திராவிட பிராமணர்களாலே தமிழ் பேசக்கூடிய பிராமணர்களாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் சாத்தவாகன பேரரசு ஆண்டு இருக்கிற காலத்தில் தான் இந்த வடுகர்கள்லாம் வந்து அந்த இடத்த வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பேரரசு கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு மொழி கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க நாடோடிகளாக இருந்தாங்க. அப்போ இந்த பிராமணர்கள்ட்ட இருந்து அவங்க கற்றுக்கிட்டு அவங்களுடைய மொழி, அவங்களுடைய வாழ்வியலை வந்து அப்படியே ஒரு திரிச்சுக்கிட்டு இவங்களும் வாழ ஆரம்பிச்சு பிற்காலத்தில் இவங்க தான் விஜயநகர பேரரசாக வாழ்றாங்க. விஜயநகர பேரரசாக உருவெடுக்கிறாங்க. இந்த விஜயநகர பேரரசு எப்படி வந்துச்சுன்னா அங்கே வாழ்ந்த சங்கராச்சாரியர் வந்து உங்களுக்குன்னு சிவனுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை உருவாக்குங்க, சிவனுக்குன்னு ஒரு நாடை உருவாக்குங்கன்னு சொல்லி அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு தான் இவங்க விஜயநகர பேரரசையே கொண்டு வராங்க. ஹரிஹர புக்கான்னு சொல்லி 2 பேர். இவங்க 2 பேரும் விஜயநகர பேரரசை சங்கராச்சாரியர் சொன்னதை வச்சு தான் இவங்க உருவாக்கவே செய்கிறாங்க. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி.